முதல்ல இறைவனை வணங்கி ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த மக்கள், மயிலை மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள். அதேபோல மயிலை மக்கள் மனதார தங்களது வெற்றியை எனக்கு தருவார்கள். ஏனென்றால் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது எனக்காக அல்ல. நான் வாழ்க்கையில் மிக உயரிய பதவிகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தவள். மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவளாக, மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவளாக என் வாழ்க்கையை நான் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. ஆக அது ஒரு அதிகாரப்பூர்வமான மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இவ்வளவு நாள் எனது வாழ்க்கை, நான் வாழ்நாளில் மருத்துவ உலகா இருக்கட்டும், எனது அரசியல் உலகா இருக்கட்டும், ஆளுநர் உலகா இருக்கட்டும், அது மக்களோடு தான் இணைந்திருக்கிறது. ஆக மக்கள் மனதில் அமரும் சிம்மாசனமே பெரிய பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன். அதனால மயிலை மக்கள் ஒரு முன்னுதாரண சட்டமன்ற உறுப்பினரை பார்ப்பார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மயிலை தொகுதியில் பல்வேறு பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை நீங்க பேசுறீங்க? இல்ல, பிரச்சனைகளே இல்லாத தொகுதியாக தான் அது வாங்கணும். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதை சொல்வது? அங்க வாகன நெரிசல் இருக்கு, தண்ணீர் பிரச்சனை இருக்கு, மீனவ சகோதரர்களோட பிரச்சனை இருக்கு, அங்க ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுப்பதுல பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்கிறது. இதற்கு முன்னால் வெற்றி பெற்றவர் எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை. அதனால் மயிலையிலும் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், தமிழகத்திலும் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நான் பல தேர்தல்களில் போட்டி போட்டுட்டேன். ஏன்னா நாங்க கட்சியையும் வளர்த்து நாங்களும் வளர வேண்டிய ஒரு சவாலான சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் எங்களது அரசியல் வாழ்க்கை இருந்தது. அதனால் நாங்கள் இன்று எங்கள் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறோம். அதனால் நாங்களும் பலம் பெற்றிருக்கிறோம். அதனால கட்சியோடு வளர்ந்த நாங்கள் இன்று கட்சியோடு வெற்றி பெறுவதற்காக இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு? பிரகாசமா இருக்கு, நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசம் என்பதுதான் எனது குறிக்கோளா இருக்கிறது. ஆனா மறுபடியும் சொல்றேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை விட மயிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினராக, சகோதரியாக, அக்காவாக வலம் பெறதான் நான் ஆசைப்படுகிறேன்.